கடுமையாக இருக்கும். பல இடங்களில் மனிதாபிமானத்தோடு மோர் பந்தல், நீர் பந்தல், மக்களுக்கு பயனளிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சில நல்ல உள்ளங்கள் ஒரு புறம், மற்றொரு புறம் ரப்பே கடுமை தாங்க முடியல, வெயிலின் கொடுமை தாங்க முடியல, எப்படியாவது மழை இறக்குது ரப்பே என்று தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மழை வேண்டி பிரார்த்தனைகள். குறிப்பாக அனைத்து ஆலோசகர்களும் சொல்லுவது, இந்த வெயில் காலத்தில் அதிகமாக நீங்கள் கைகால் மூஞ்சி கழுவிக்கங்க, உங்கள் உடம்பை கொஞ்சம் குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க, தண்ணியை அதிகமாக குடிக்கிறதுனால உள்ளுறுப்பு ஓகே, வெளி உறுப்புக்கு அதிகமாக தண்ணீரை தெளித்துக் கொள்ளுங்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் வெயிலின் தாக்கம் உங்களை தாக்காமல் இருக்கும். குறிப்பாக மருத்துவர்கள் குறைஞ்சது ஒரு 3 முறையாவதும் முகம் கழுவிக்கங்க, கைகால கழுவிக்கங்க. இப்படி நீங்க ஈரப்பதத்தோடு வைக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய தாக்குதல் இருக்காது. ஏன்னா சென்ற வாரம் கூட சொன்னேன், சிறு வயசு 40 வயது தக்க ஒரு வாலிபர் வெயிலின் கொடுமை தாங்காமல் மரணித்தார். அது மருத்துவ பரிசோதனைக்கு பிறகு. இப்ப குடிச்சுக்கிடலாம், அப்புறம் தண்ணி குடிச்சுக்கிடலாம், அப்புறம் தண்ணி குடிச்சுக்கிடலாம், அப்படியே சொல்லி சொல்லி அவர் எத்தனையோ கிலோமீட்டர் கடந்து போய் கடைசியில வீட்டு முற்றத்துல போய் வஃபாத் ஆயிட்டார். மரணத்திற்கு பல காரணங்கள் இருக்கலாம். குறிப்பாக வெயிலின் கொடுமை இருக்கிறது, வயது மூப்பு உள்ளவர்களை வெகுவாக தாக்கி விடுகிறது. அப்போ மருத்துவர்கள் சொல்லுவது குறைந்தது 2 முறை 3 முறை உங்கள் முகம் கைகால்களை கழுவி ஈரப்பதத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற இந்த தருணத்தில், கடுமையான வெப்ப காலத்தில் ரப்புல் ஆலமீன் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஒழுங்குமுறை, ஒரு பரிசுத்தத்தினுடைய அடையாளம் ஒழு செய்கிறது இல்லைங்களா? இந்த ஒழுவினுடைய பயன் என்ன? இந்த ஒழுவை எப்படி செய்ய வேண்டும்? அதனால் ஏற்படக்கூடிய இம்மை மறுமையின் வெற்றி என்ன? போன்ற பல செய்திகளை இன்ஷா அல்லாஹ் இந்த வார ஜுமாவில் நாம் பார்த்தோம். என்னை தொழுகணும்னு சொல்லி அல்லாஹ் தஆலா முடிவு பண்ணிட்டான். அதுக்கு தான் நான் உன்னை படைச்சேன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நீ தொழுகிறதுக்கு முன்னாடி உன் கைகால்களை முகங்களை சுத்தப்படுத்தி தொழுகணும். ஒழு செய்யாம நீ 1000 ரக்காயை தொழுதால் அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான் இல்லைங்களா? இல்லைங்க, நான் பயபக்தியா தாங்க தொழுவேன், மனசுல யாரையும் நினைக்க மாட்டேனுங்க, நான் அல்லாஹ் மட்டும் தாங்க நினைப்பேன் அப்படின்னு சொல்லி பயபக்தியா ஒருத்தர் விழுந்து விழுந்து தொழுகிறாரு. அல்லாஹ் ஏத்துக்கிடுவானா? ஒரு ரக்காயத்து கூட அல்லாஹ் ஏத்துக்க மாட்டான். காரணம், ஒழு இல்லாமல் தொழுகை இல்லை, ஒழுக்கு பிறகுதான் தொழுகை. அப்ப அந்த ஒழுவில் அல்லாஹ் தஆலா அந்த ஆரம்ப சுத்திகரிப்பு அவ்வளவு முக்கியத்துவத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான். சரி, ஒழு செய்யணும், தொழுகைக்கு தானே என்று பார்த்தால் மறுபக்கத்தை புரட்டி பார்த்தால், மனிதா நீ என்னை தொழுகிறது கைகால் மூஞ்சை கழுவிட்டுவான்னு சொன்னது சட்டம் எல்லாம் ஏதோ எனக்காக மட்டுமல்ல, உன் உடலுக்காக, உன் உடல் உறுப்புகளுக்காக, உன் ஆரோக்கியத்திற்காக, உன் சுகத்திற்காக என்ற மறுபக்கத்தையும் அல்லாஹ் தஆலா அதிலே மறைத்து வைத்திருக்கிறார். அன்பிற்குரியவர்களே, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா கும்தும் இலா ஸலாத்தி, தொழுகைக்காக வேண்டி நீங்கள் நின்று விட்டால், தொழுகைக்காக வேண்டி நீங்கள் வந்து விட்டால், ஃபக்ஸிலூ wujuhakum வ ஐதியக்கும் இலல் மராஃபிகி, முகங்களையும் கைகளையும் தலைக்கு மசல் செய்தலையும் 2 கால்களையும் நீங்கள் கழுவிக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ரப்புல் ஆலமீன் மனித உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தையும் சேர்த்து வைத்திருக்கிறார். சரி, அல்லாஹ் தஆலா உடல் ஆரோக்கியம்னு சொல்லிட்டான், தொழுகணும்னு சொல்லிட்டான். சரி, தொழுகைக்கு முன்னாடி ஒழு செய்யணும். இதனால என்ன பலாபலன் என்பதை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, இதா தவல்லல் அப்துல் முஸ்லிம், ஒரு முஸ்லிமான அடியான் ஒழு செய்ய தொடங்கிவிட்டார், ஃபஹஸல வஜ்ஹு, அவன் முகத்தை கழுவுனான். முகத்தை கழுவுன உடனே அங்க என்ன நடக்குதுன்னா, ஃபஹரஜ மின் வஜ்ஹிஹி, அவன் முகத்திலிருந்து வெளியேறி விடுகிறது அவனுடைய பாவத்தையும் அல்லாஹ் தஆலா சேர்த்து வெளியாக்குறான். நமக்கு வெளிப்படைய பார்த்தா முகத்துல அழுக்கு இருக்கும், கை காலில் அழுக்கு இருக்கும், அல்லது சூடு அதிகமாயிருச்சு அப்படின்னு நம்ம முகம் கழுவுறோம், கை கழுவுறோம் இல்லைங்களா?
ஆனால் அல்லாஹ் அதுல எதையும் மறைத்து வைத்திருக்கிறான், நீ செய்த பாவங்களையும் அல்லாஹ் தஆலா வெளியேற்றுகிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அவன் கையை கழுவுறானா, கையை கழுவுகிற பொழுது எதையெல்லாம் ஹராமாக பிடித்தான், ஹராமை எடுத்தான், அந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு, இன்னொரு ஹதீஸ்ல வருது, கழுவப்பட்ட அந்த கடைசி சொட்டு தண்ணி இருக்கா இல்லையா, நம்ம ஒரு உதறிட்டு மேலே ஏறும் இல்லையா, அந்த உதறக்கூடிய அந்த கடைசி சொட்டில் எல்லா பாவங்களும் அந்த நகங்களுடைய கணுக்களில் இருந்து வெளியேறுகிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். முகத்தை கழுவுன உடனே கண்ணு செஞ்ச பாவம், காதுக்கு மசகு, தலைக்கு மசகு, காது செய்த பாவம், வாய்க்கு பிடிக்கிற பொழுது நாவு செய்த பாவம், நாசிக்கு நீர் செலுத்துகிற பொழுது மூக்கு செய்த பாவம், காலை கழுவுகிற பொழுது ஹராமை செய்வதற்காக வேண்டி நடந்த அத்துணை எட்டுக்களுடைய பாவம், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா இந்த கழுவுதல் என்ற உழு என்ற அற்புதமான ஒரு விஷயத்தில் இருந்து அல்லாஹ் அந்த மனிதனை தூய்மைப்படுத்துகிறான். ஒரு பக்கம் புறம் சுத்தம், வெளியே சுத்தம், இன்னொரு பக்கம் அல்லாஹ் தஆலா ஆன்மீகத்தை அதிலே மறைத்து வைத்து அவனுடைய பாவங்களை எல்லாம் கழுவ செய்கிறான் என்றால் ரப்பு நம்மின் மீது எவ்வளவு கிருபை வைத்திருக்கிறான். ஆதத்து தானங்க, இது ஒரு காஃபி கூட செய்வான், காலையில் எழுந்த உடனே மூஞ்சி கழுவுறது, பிரஷ் போடுறது, அப்புறம் குளிக்கிறது, இது போல யாரு காஃபியை எந்த மதத்தை சார்ந்தவனும் செய்வான், முஸ்லீமும் செய்வான். ஆனால் அந்த பழக்கத்தை ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் தஆலா ஆதத்தை இபாதத்தாக அல்லாஹ் மாற்றி காமிக்கிறான். ஒரே ஒரு நியத் ஒழு செய்கிறேன், ஒரே ஒரு நியத் ஒழு செய்கிறேன், அல்லது தொழுகைக்காக வேண்டி தொழுகை நேரத்தில் நீ நினைச்சாலும் நினைக்காட்டியும் சொன்னாலும் சொல்லாட்டியும் தொழுகைக்காக வேண்டி என்ன செய்யணும், நம்ம ஒழு செய்யணும். அப்போ இயற்கையாக நாம் எல்லா மனிதர்களும் கழுவுவதை போல் நாம் கழுவினாலும் அல்லாஹ் அந்த கழுவுதலில் சுத்தத்தை கொடுத்து அதோடு அவனுடைய பாவத்தையும் அல்லாஹ் போக்குகிறான் என்றால் அல்லாஹ் தஆலா எவ்வளவு பெரிய நியாமத் இந்த சமூகத்திற்கு செய்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய தரத்தை அல்லாஹ் உயர்த்த வேண்டும் என்று சொன்னால் அதிகமாக ஒழு செய்ய விட்டுறான். நம்ம நினைப்போம் ஒழுதான எடுத்து அப்பப்போ போய் கைகால கழுவிக்கிற வேண்டியதானே, அது அப்படி இல்லை. அல்லாஹ் ஒருவரின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் அதிகமாக ஒழு செய்ய விட்டுருவான். அப்ப அதிகமாக ஒருத்தர் ஒழு செஞ்சால் தொழுகுவான், அதிகமாக ஒருவன் தொழுகுகிற பொழுது அதிகமாக சஜ்தா செய்வான். இவ்வளவு பெரிய லாஜிக்கல் அல்லாஹ் வச்சிருக்கான் பாரு. அப்போ அல்லாஹ் யாருடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களுக்கு ஒழுவனுடைய வாசல்களை திறந்து விடுகிறான். நம்ம சமுதாயத்துக்கு மட்டும் அல்லாஹ் தஆலா இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். நாளைக்கு மறுமையில பார்த்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு கோடான கோடி மக்கள் இருப்பாங்க. எண்ணிக்கையெல்லாம் அல்லாஹ் ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் இல்லைங்களா? இந்த 2010 2024 வரைக்கும் இந்தியாவில் எத்தனை மக்கள் தொகை அப்படின்னு ஒரு சென்சஸ் எடுத்தா கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் ஒவ்வொரு நாட்டினுடைய அந்த தரவுகளையெல்லாம் வாங்கி உலக மக்கள் இத்தனை ஆயிரம் கோடி இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு கணக்கு புள்ளி வர சொல்லிடுவான். இதெல்லாம் இந்த காலத்துக்கு தான் நடைபெறும். இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுடைய புள்ளி விவரம் யாருக்கு தெரியுமா? எப்பேற்பட்ட மூளை உள்ளவனும் கண்டுபிடிக்க முடியாது, ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். ஆதம் முதல் கொண்டு கியாமத் நாள் வரை வரக்கூடிய அனைத்து புள்ளி விவரம் யாருக்கு தெரியும்? ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ கோடான கோடி மக்கள் நின்று இருக்கக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என் உம்மத்தை, என் சமுதாயத்தை தனியாக அல்லாஹ் தஆலா அடையாளம் போட்டு காட்டுவார். அந்த அடையாளத்தை வைத்து நான் புரிந்து கொள்வேன், இவர்கள் எல்லாம் என் உம்மத்தே முஹம்மதியா. என்னங்க அடையாளம்? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், ஒவ்வொரு முஸ்லிமும் ஒழு செய்யக்கூடிய அந்த பகுதி முகம் இல்லைங்களா? முகத்தில் ஒழு செய்யும், முகம் கூட நல்லா கழுவி இருக்கும். அதுபோல இந்த வலது கை, இடது கை, தலைக்கு மசாஜ் செஞ்ச அந்த காது பகுதி, பிடரி பகுதி, இதெல்லாம் ஒழு செஞ்சிருக்கும். அதே மாதிரி 2 கால், இது அப்படியே வெண்மை நிறமாக இருக்கும். இது வேற சமுதாயத்துக்கு இருக்காது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், என் உம்மத்தை ஹுர்ரம் வஹஜ்ஜலி என்று சொல்லக்கூடிய அப்படியே வெண்மையான முறையில் அவர்கள் என்ன செய்வார்கள், ஒளி செய்த இடங்கள் எல்லாம் அப்படியே ஜொலிக்கும், ஒளிமயமாக இருக்கும். இதை வைத்து நான் தெரிந்து கொள்வேன், இவர்கள் எல்லாம் என் உம்மத், என் சமுதாயம் என்று நான் புரிந்து கொள்வேன் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இன்னொரு ஹதீஸ்ல இந்த சஹாபாக்கள் ஆர்வப்படுத்துறதுல நபிக்கு நிகர் நபி தான். தன்னுடைய தோழர்கள் எல்லாம் உட்கார வச்சு சொல்லுவாங்களாம், நீங்க நான் தோழர்களே துளிக்காக வேண்டி நீங்க எல்லாம் ஒளி செய்வீங்க, எந்த அளவுக்கு நல்லா பரிபூர்ணமா ஒளி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா நகையை போட்டு விடுவான். அப்போ சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம், அப்போ எது வரைக்கும் நம்ம ஒளி செய்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு நகை கிடைக்கும். அதுதானே, நகை யாராவது வேணாம்னு நினைக்குமா? ஹதீஸ் ஷரீஃபில் வருகிறது, அல்லாஹ் தஆலா அணிகலன்கள் அது எது வேணாலும் இருக்கலாம், வைரமாக இருக்கலாம், வைடூரியமாக இருக்கலாம், தங்க இங்கே தான் போடக்கூடாது. அங்கே மறுமையில் அல்லாஹ் தஆலா பவுன் கணக்கில் டஜன் கணக்கில் அல்லாஹ் தஆலா போட்டு விடுவோம். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் ஒளி செய்யக்கூடிய அந்த பகுதி எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் ஒளி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலாவுடைய அடிகலன்களை அல்லாஹ் தஆலா போட செய்வான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எந்த அளவுக்கு குஷி ஆகிடுவாங்கன்னா, போய் ஒளி செஞ்சா நம்ம எப்படி ஒளி செய்யறோம், முகத்தை கழுவுவோம், இந்த ரெண்டு கையையும் இந்த முட்டு வரையும் கழுவோம் இல்லைங்களா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரம் இங்கிருந்து இதுவரை கழுவுவான், கிச்சு வரையும் கழுவுவான், கம்காடு வரையும். கழுவ வேண்டிய சட்டை இதுதான், விரல்ல இருந்து இந்த விருப்பங்கை என்று சொல்லக்கூடிய இதுவரைக்கும் தான், அதுவரை கழுவுனா போதும். சட்டை இஸ்லாமிய சட்டம் அதுதான், நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தது அதுதான். ஆனால் சஹாபாக்களுக்கு என்ன செய்யறாங்க, ஆசையை தூண்டுறாங்க, நீங்க எவ்வளவு பரிபூர்ணமாக செய்கிறீர்களோ அதுவரை நகை அணிவிக்கப்படும் என்ற செய்தியை கேட்டதிலிருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இதுவரை என்ன செய்வாங்க, ஃபுல்லா கழுவிடுவாங்க. இது ஒரு சஹாபி பார்த்துட்டார். ஒரு சஹாபியை கேட்கிறாரு, நான் அபூ ஹுரைரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுவரைக்கும் தானே கழுவ சொல்லி இருக்கிறாங்க, அதுதானே நடைமுறையும் கூட, நீங்க என்ன மேலே ஏற்றி கடைசி வரைக்கும் கழுவுறீங்களே அப்படின்னு கேட்கும்போது, ஆஹா உங்க முன்னாடி நான் செஞ்சுட்டேனா, உங்க முன்னாடி இதை நான் செஞ்சுட்டேனா என்று சொல்லி இதுவரை கழுவுவது நபி அவர்கள் சொன்னார்கள், பரிபூர்ணமாக கழுவ வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு முறை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நான் கேட்டேன், நீங்கள் எந்த அளவு உறுப்புகளில் அதிகமாக ஒளி செய்கிறீர்களோ அதுவரை நகை அணிவிக்கப்படும் என்ற செய்தியை கேட்டதிலிருந்து யாரு கண்ணுக்கும் படாம தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், யாரு கண்ணுக்கும் படாம தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், உங்க கண்ணில் பட்டாச்சு. அப்போ அதுக்காக நம்ம அசர்ல இருந்து உள்ள புகுந்து சட்டையெல்லாம் கலட்டி இது வரைக்கும் ஒளி செஞ்சிடறாங்க, எடுத்து அபூ ஹுரைரா செஞ்சிருக்கிறாங்களே அப்படின்னு எடுத்துடக்கூடாது, அப்படி போயிடக்கூடாது. அவர்கள் ஆர்வம் மிகுதியாக செய்தார், அதுவும் மறைமுகமாக குழப்பம் வந்துடக்கூடாது இல்லையா? இப்போ நம்ம அந்த பள்ளியில் உட்காந்துக்கிட்டு இது வரைக்கும் பிடிச்சி ஒளி செய்யுங்க அப்படி நம்ம சொல்லி இது 4 பேர் போய் என்னப்பா அந்த பள்ளியில் வந்து ஒளி செய்யறதெல்லாம் ஏற்குமாறா செய்ய சொல்றாங்கப்பான்னு சொன்னா அது ஒரு குழப்பம் தானே. அதனாலதான் அபூ ஹுரைரா எல்லாம் யாருக்கு தெரியாம தான் பண்ணுவான், யாராவது இருந்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிடுவாங்க. இதை ஒருவர் பார்த்து விட்டதால், ஒரு சஹாபி கேட்டு விட்டதால் சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், எதுவரை நீங்கள் ஒளி செய்கிறீர்களோ அதுவரை நகை அணிவிக்கப்படும் என்று சொன்னார்கள். எனக்கு நிறைய நகைகள் வேண்டும், அல்லாஹ் என்னை அதிகமாக கண்ணியப்படுத்த வேண்டும், அதனால் நான் இவ்வளவு தூரம் ஒளி செய்கிறேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல இந்த ஒளி செய்கிறது இருக்கிறது ரப்பு நமக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய அற்புதம், பேரற்புதம் தான் சொல்றோம். காரணம், இன்றைக்கு கடுமையான வெயில் காலத்தில் அவ்வப்போது மருத்துவர்கள் ஆங்காங்கே வலைதளங்களில் தோன்றி சொல்லுகிற ஒரே செய்தி என்னன்னா, குளிர்ச்சியாக்கிக்கங்க குளிர்ச்சியாக்கிக்கங்க. அப்போ நம்ம வேண்டுமோ வேண்டாமோ தொழுகைன்னு வந்துட்டா ஒளி இல்லாமல் தொழுக முடியாது. அப்படிங்கும்போது முன்னாடி நம்ம ஒளி செய்யணும் இல்லைங்களா? அது எவ்வளவு பெரிய ஞாபகம். ஒன்று தொழுகைக்காக வேண்டி நடந்து விட்டாலும் உடம்ப குளிர்ச்சியாக்கணுங்கிறது நமது கடமை. ஆனால் அந்த கடமையை தொழுகை மூலமாக அல்லாஹ் தஆலா இலகுவாக ஆக்கி விடுகிறான். இன்றைக்கு
ஒளி செய்கிற அந்த ஒவ்வொரு வஸ்துவையும் சயின்ஸ் ரீதியாக சொல்லுகிறார்கள். எவ்வளவு அற்புதமான அறிவுபூர்வமாக இவர்கள் செய்கிறார்கள் என்று விஞ்ஞானிகளே வியந்து போகிறார்கள். ஒரு மனுஷன் ஒரு செயலை ஒரு முறை செய்யலாம், இருமுறை செய்யலாம், அல்லது தன்னுடைய வாழ்நாளில் ஓராண்டு காலம் செய்யலாம், அவ்வளவுதான். ஒர்க் அவுட் பண்றேன்னு போறான் இல்லையா, தொடர்ந்து 10 வருஷம் 5 வருஷம் ஒர்க் அவுட் பண்றானா, இடையில எத்தனையோ தடவை விட்டுறான், எத்தனையோ நாள் விட்டுறான், எத்தனையோ வருஷங்கள் விட்டுறான். ஆனால் தொடர்ந்து தொழுகையாளிகள், நான் வார தொழுகையாளிகளை சொல்லலை, வாரத்துக்கு ஒரு முறை தொழுகிற தொழுகையாளிகளை சொல்லலை, அல்லது வருஷத்திற்கு அந்த பெருநாளுக்கு மட்டும் வரக்கூடிய முஸ்லீம்களை சொல்லலை. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஒழுங்குக்கு சம்பந்தம் இல்லை. மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள், தொடர்ந்து 5 கால நேர தொழுகையை தொடரக்கூடிய முஸ்லிம்கள் எவ்வளவு பெரிய சுகாதாரத்தின் உச்சத்தில் இருக்கிறார்கள் அவர்களுக்கே தெரியாது. அவர்கள் கடமையை நிறைவேற்றுகிறார்கள், அவ்வளவுதான். அந்த 2 கையையும் கழுவி வாய் கோப்பெடுக்கிற பொழுது மருத்துவர் சொல்லுவது என்னன்னா, காலையில் எந்திரிச்சோடனே பிரஷ் பண்ணேன், நைட்டு தூங்கும் போது பிரஷ் பண்ணேன். ஆனால் நம்மால் 5 நேரமும் பிரஷ் பண்ற மாதிரி தானே. மிஸ்வாக்கு செய்யறது சுண்ணத்து, மிஸ்வாக்கு செய்யல, அவசரம் வந்துட்டோம், கையிலே என்ன செஞ்சிடறோம், நம்ம 2 தேய்ச்சிடணும். இதுவும் சில பேர் வாயில ஊற்றி நல்லா கொப்புளிச்சு துப்பி இப்படியே சுத்தம் பண்ணிடுறோமா இல்லையா. ஆனால் அந்த சுத்தமும் அடுத்த ஆளுக்கு இடையூறு தராமல் இருக்கணுங்க. நம்மளை தான் பள்ளிவாசல்ல சுத்தம் பண்ண அடித்து சொல்லிட்டாருன்னா கார் கூர்னு போட்டு துப்பி இருக்கிற ஆளுக்கு இடைஞ்சல் பண்ணிடக்கூடாது, அதையும் செய்யக்கூடாது. ஒழு செய்யறதுதாங்க, அதுக்கு இப்படிதாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பக்கத்துல ஆள் இல்லைன்னு சொன்னா நீங்க வாந்தி கூட எடுக்கலாம், சளி வாந்தி கூட எடுக்கலாம், தப்பு இல்லை. பக்கத்தில் ஆள் இருக்கு அப்படின்னு சொன்னா நாகரிகமான முறையில் தான் ஒழு செய்யும். இதைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார். அப்போ மருத்துவர்கள் சொல்லுவது, இவர்கள் இஸ்லாமியர்கள் அறியாமலேயே தொடர்ந்து அவர்கள் வாய் கொப்பளிப்பதால் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய 11 நோய்கள் தடுக்கப்படுகிறது. ஏன்னா அந்த வாய், பல்லு, நாக்கு இதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் அதிகமான கிருமி இருக்கும். அது உள்ள என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் அதோடு சேர்த்து போகக்கூடியது வயிற்றுக்கு மிகப்பெரிய கெடுதி ஏற்படுத்தும். அவர்கள் அப்போது வாயை சுத்தம் செய்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து 5 முறை முகம் கழுவுகிறார்கள். அந்த கண்ணு அல்லாஹ் தஆலா அந்த ராஜ உறுப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி தலையில மிக முக்கியமான உறுப்பு. ஒரு முக்கியமான செய்திக்கு என்ன செய்வாங்கன்னா அண்டர்லைன் பண்ணுவாங்க. ஒரு செய்தி சொல்லிட்டாங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு செய்தி எழுதிட்டாலோ அந்த அண்டர்லைன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா அது முக்கியமான செய்தி, அதுதானே. அது மாதிரி அல்லாஹ் கண்ணை படைச்சு மேல அண்டர்லைன் பண்ணிட்டான், புருவத்தை கொடுத்துட்டான். கண்ணு சாதாரண விஷயம் இல்லவா அப்படி. அப்போ முகம் கழுவும் போதெல்லாம் அந்த கண் குளிர்ச்சி அடைகிறது. அடுத்து நாசிக்கு மூக்குக்கு தண்ணீர் செலுத்தணும் இல்லைங்களா. இது எப்பேற்பட்ட அற்புதமான சுன்னத். இன்றைக்கு சொல்லுகிறார்கள், உனக்கு முடிவெடுக்க தெரியலையா, என்ன ஒரு குழப்பமா இருக்குதா, மார்க்கம் சொல்லுகிறது ஒழுச்சி 2 ரக்காய் தொழுது அல்லாஹ்ட்ட துஆ செய்தானே. அப்ப அந்த ஒழு செய்கிற பொழுது நம்ம நாசிக்கு நீர் செலுத்துறோம் இல்லையா, நாசிக்கு தண்ணீர் செலுத்துவது ஒன்று, அது ஒரு அமைப்பு. இன்னொரு அமைப்பு சிந்தனை, உள்ள இருக்கிற சளியை வெளியாக்குறது தானே. மூக்கை சுத்தம் செய்வது அதுதானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முறையும் அதுதான். வலது கையில தண்ணியை செலுத்தணும், இடது கையை வச்சு சுத்தம் பண்ணணும். இப்படி சுத்தம் பண்ணிய ஒரு முஃமின் பிறகு அவன் தொழுது அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து ஒரு காரியத்தை தொடங்கினால் வெற்றி. இன்றைக்கு சயின்ஸ் ரீதியாக சொல்லப்படுகிறது, ஒருவன் மூக்கிற்கு நீர் செலுத்தினால் அவன் மூளை ஃப்ரெஷ் ஆயிடும், அவன் மூளை ரொம்ப தெளிவாயிருது. அதுவரை அமைதியாக இருந்த மூளை எப்பொழுது அவன் நாசிக்கு நீர் செலுத்துகிறானோ அவன் மூளை புதுப்பிக்கப்படுகிறது. அதன் பிறகு அவன் எடுக்கக்கூடிய முடிவில் ஒரு தெளிவு இருக்கிறது என்று இன்னைக்கு சயின்ஸ்ல சொல்றான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒழு செய்யா, முதல்ல அல்லாஹ்ட்ட 2 ரக்காய் தொழுகணுமா, முதல்ல முஸ்லிமே ஒழு செய். ஒழு செய்த பிறகு என்ன செய், இறைவனை தொழு. பிறகு உன் கோரிக்கை அனைத்தையும் அல்லாஹ்விடத்திலே வை, வெற்றி உனக்கு நிச்சயம். முடிவெடுக்க தெரியாமல் திணறுகிற ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கு சயின்ஸ் ரீதியாக சொல்லக்கூடிய செய்தி, உன் மூளை உனக்கு சரியாக முடிவெடுத்து ஒரு செயலை செய்வதற்குண்டான ஆற்றலை அளிக்காவிட்டால் இந்த மெத்தேடை செய்யுங்கிறான். அதெல்லாம் பாருங்களேன், நல்லா சுவாசிக்கும் போது இந்த நறுமணம் மூளைக்கு ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம சர்வசாதாரணமாக சொல்லுவானு பாருங்க, அவனுக்கு சயின்ஸும் தெரியாது, படிப்பும் தெரியாது, ஒன்றும் தெரியாது சொல்லுவான். அந்த நறுமணம் நுகர்ந்து பார்த்தேன், ஸ்ட்ரைட்டா மூளைக்கு ஏறிடுச்சு.
அப்புறம் இன்றைக்கு கஞ்சா, அந்த போதை பொருள்ல சில பேர் இந்த பொடியெல்லாம் வைப்பான். அவன் எங்க வைக்கிறாங்க? மூளையில கொண்ட சொல்லி விடுறான். அவன் அப்படியே மூக்கில் வச்சு ஒரு உறிஞ்சுதான் அப்படியே மூளைக்கு பாஸ் ஆகுது. ஆனால் அறிவியலே தெரியாத காலகட்டத்தில் நபி அவர்கள் சொல்லுவது ஒழுச்சை. அந்த ஒழுவிலே இத்தனை அற்புதமான அறிவியலை வைத்து பிறகு அல்லாஹ்விடத்திலே தொழுது துஆ செய்துவிட்டு ஒரு காரியத்தில் இறங்கு, அதிலே வெற்றி கிடைக்கும் என்பது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி, அதிலேயே அந்த ஒவ்வொரு உறுப்பையும் கழுவும் போது ஒவ்வொரு துஆ நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். கையை கழுவும் போது, வாய்க்கு குளிக்கும் போது, யா அல்லாஹ் என் வாயை பல்லை இப்படி சுத்தமாக ஆக்கியும், அதுபோல என்னுடைய மறுமை வாழ்வை ஆக்கு. யா அல்லாஹ் என்னுடைய நான் நுகரக்கூடிய அந்த நுகர்ச்சி என்பது சுவனத்தின் வாடையை நுகரக்கூடிய பாக்கியத்தை கொடு, நரகத்தின் வாடையை எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்கிறார். கையை கழுவும் போது நாளை மறுமையில எனக்கு வழக்கரத்துல பட்டோட வழங்கணும். என் பேரையும் எங்க அத்தா பேரையும் சொல்லிதான் அல்ல அழைப்பான். அழைச்சி எப்படி கூப்பிடுவான்? இந்தங்க பாய், நீங்க செஞ்ச நன்மைகள், நீங்க செஞ்ச தீமைகள், நன்மையாக இருந்தா வளர்க்கிறோம், தீமையாக இருந்தா இடைக்கிறோம். இதைத்தான் நம்ம தமிழ்ல சொல்றேன், அரபியில ஓதக்கூடிய துவாவை தமிழ்ல சொல்றேன். நம்ம வலது கையை கழுவும் போது நினைக்கிற துவா செய்யணும், யா அல்லாஹ் நாளை மறுமையில இந்த கையில என்னுடைய பட்டோலையை கொடு. இந்த கையை கழுவும் போது, யா அல்லாஹ் நாளைக்கு இந்த கையில என்னுடைய பட்டோலையை கொடுத்துடாத. அப்போ ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒழுச்சை என்ற ஒரு கடமையை கொடுத்து, அதன் பின்னால் அந்த மனிதனுக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தையும் அவ்வளவு பயனுள்ள செய்திகளையும் ரப்புல் ஆலமீன் இந்த ஒழுவில் வைத்திருக்கிறான். அதே போல இந்த கால் இருக்கிறதே, இந்த காலில் தான் எல்லா நரம்பும் இருக்கு இல்லைங்களா? உடம்புல போகக்கூடிய எல்லா நரம்பும் எங்க இருக்கு? இன்னைக்கு அக்கு பஞ்சரா இருந்தது, எத்தனையோ வந்துருச்சு மருத்துவம். இந்த கால் பகுதியை மிக தெளிவாக நீங்கள் தேய்த்து கழுவுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நரக நெருப்பு உங்களை தீண்டாது, கோதி கழுவுங்கள், நரக நெருப்பு உங்களை தீண்டாது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஒவ்வொரு உறுப்பையும் எப்படி கழுவ வேண்டும், எப்படி கழுவினால் நல்லது என்று கற்றுக் கொடுத்து சுவனம் கிடைக்கும், நரகத்திலிருந்து தப்பிக்கலாம் என்ற ஆன்மீக போதனையை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொல்லி முடித்து விட்டார்கள். இன்றைக்கு அதனுடைய பின்னணியில் நமக்கு எல்லா விஷயங்களிலும் மருத்துவமும் ஆரோக்கியமும் முழுக்க முழுக்க நாம் செய்யக்கூடிய, நமக்கே தெரியாது, சத்தமில்லாம ஒழிச்சுக்கிறோம். இவ்வளவு ஆரோக்கியங்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுச் சென்றிருக்கிறார். ஒரு முறை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிப்பாங்க, நாங்கெல்லாம் பிரயாணத்துக்காக பெரிய வெளியூருக்கு போனோம். போகிற போது நாங்கள் கொஞ்சம் முந்தி போயிட்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் பிந்தி வந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேட்டா வந்தாங்க, அது அசர் டைம் ஆயிடுச்சு. அந்த அசர் நேரத்தில் நாங்கள் என்ன செய்யறோம்னா, சரி அசர் டைம் ஆயிடுச்சு, ரசூல்லா வர போறாங்க, பக்கத்தில் வந்துட்டாங்க, நம்ம ஒளி செய்வோம், தொழுகைக்கு தயாராக நாங்களாம் ஒளி செஞ்சோம். ஒளி செய்கிற போது என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நாங்கள் காலை சரியா கழுவல, சும்மா அப்படி லேசா தண்ணியை தொலைச்சிட்டு சில இடங்கள் கழுவப்பட்டு சில இடங்கள் கழுவப்படாமலும் இருக்கிறது. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கடிந்து கொண்டவர்களாக சொன்னார்கள், எந்த இடத்தை காலில் எந்த இடத்தை கழுவாமல் விட்டீர்களோ அந்த இடத்திலே நரக நெருப்பு தீண்டட்டுமாக என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சொல்கிறார்கள். உடனே நாங்கள் பயந்தவர்களாக பதறி போனவர்களாக முழுமையான முறையில் காலை கழுவினோம் என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அப்போ காலை கழுவுகிற பொழுது நிரப்பமாக கழுவும், வெறுமனே சடங்கு சம்பிரதாயமாக நம்முடைய ஒழுக்கல் இருக்கக்கூடாது. அந்த ஒழுங்கினுடைய பரிபூர்ணம் கிடைக்காம போயிடும். ஒழுவோடு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் நம்முடைய பதவியை உயர்த்திக்கிட்டே இருக்கும், அது நமக்கே தெரியாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, பிலாலே எனக்கு முன்னால் உங்களுடைய காலடி செருப்பு சத்தம் நான் கேட்டேனே, அப்படி என்ன நீங்க அமல் செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது பிலால் ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் பிரத்யேகமாக எதுவும் செய்வதில்லை, நீங்க கற்றுக் கொடுத்தது தான். எப்பொழுதெல்லாம் ஒழுவோடு இருக்க வேண்டுமோ அப்பொழுது ஒழுவோடு இருப்பேன், எப்பொழுது ஒழு முறிந்து விடுகிறதோ உடனே போய் ஒழு செஞ்சிருவேன். நான் இரவு முழுக்க தொழுவேன், நான் 365 நாள் நோன்பு வைப்பேன், ஒரு 10-15 குர்ஆன் முடிச்சிடுவேன், நான் 25 ஹஜ் செய்வேன். இந்த மாதிரி பட்டியெல்லாம் போடலை.
ஒரே ஒரு வார்த்தை, நாயகமே நீங்கள் ஒரு நாள் எனக்கு கற்றுக் கொடுத்தீர்கள், எப்பொழுதெல்லாம் ஒழு முறியுமோ பிலாலே அப்பொழுதெல்லாம் ஒழு செய்துகள், அல்லாஹ் தஆலா உன் பதவியை உயர்த்துவான். நான் தொடர்ந்து செய்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுகிற பொழுது பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உன் ஒழுவுதான் சொர்க்கத்திலே முதலாக முந்தி சென்றது. ஒட்டகத்துல ராஜா இருப்பாரு அல்லது குதிரை ராஜா இருப்பாரு, இழுத்துட்டு போற முன்னாடி தானே போவோம் இல்லைங்களா? இழுத்துட்டு போறாள் எங்க போறோங்க? ஒரு மாளிகைக்குள்ளேயே போறோம், ஒரு கோட்டைக்குள்ளேயே போறோம். இல்லைங்க ஒரு ராஜாங்க அப்படின்ட்டு குதிரையை தள்ளி விட்டுட்டு நான் பணியாளுன்னு சொல்லி அவர் பின்னாடியே வருவாரு. இவரே இழுத்துட்டு ஓட்ட ஒரு டிரைவர் தானேங்க, டிரைவர் முன்னாடி தானே போகணும். இந்த அமைப்பில் தான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் அவர்களுக்கு முன்னால் நடந்து சென்ற அந்த செருப்பு சத்தம் குறித்து கேட்கிற பொழுது தொடர்ந்து அவர்கள் ஒழு செய்ததால் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தை பெற்றார். அதனால ஒழு என்பது ஒரு இபாதத். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், எல்லா மக்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் கைகால் மூஞ்சி கழுவுகிறார்கள், சுத்தம் செய்கிறார்கள். ஒரு முஸ்லிமும் சுத்தம் செய்கிறார். ஆனால் அந்த ஆதத், அந்த பழக்கத்தை வழக்கத்தை அல்லாஹ் தஆலா இபாதத்தாக வணக்கமாக, வழக்கத்தை வணக்கமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி காமிக்கிறார். ஒரே ஒரு நியத், நாம் செய்யக்கூடிய ஒழு செய்கிறேன் என்ற ஒரு நியத்தில் அத்தனையும் புரட்டி போடப்படுகிறது. இன்னொரு செய்தியும் சேர்த்து சொல்லுகிறேன், தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டது. ஒழுவுடைய நியத்து வைக்காட்டியும் ஆட்டாமட்டிக்கா அது ஒழுவிலே சேர்ந்து. அதனால் ஒழுவுடைய அந்த இபாதத்தான காரியங்கள் மிக பேணுதலாக இருக்க வேண்டும். அரைகுறையாக செய்கிற பொழுது நரக நெருப்பு உங்களை தீண்டும் என்று பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். எப்பவுமே நபி ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, அதை ஹைப் பண்ணிடுவாங்க. இப்போ கரெக்டாக ஒழு செஞ்சு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்வாங்க. உடனே அந்த ஒழுவை நீ குறை வச்சீங்கன்னா நீ போற இடம் எங்க தான் இருக்கும்? நரகமாகத்தான் இருக்கும் என்ற பயத்தையும் சேர்த்தே ஊட்டுவார்கள். பேர்பட்ட அந்த இபாதத்தை, அந்த ஒழுவை செய்கிற பொழுது அடுத்தவருக்கு இடையூறு செய்யக்கூடாது. ஒழு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தள்ளி அடுத்த ஆளுக்கு இடிக்கிற மாதிரி நிற்கக்கூடாது. அதே மாதிரி பக்கத்துல ஒழு செய்ய வந்துட்டாங்களா, துப்பும் போது மெதுவா தண்ணி எடுத்து அவங்களுக்கு இடையூறு செய்யாம ஒழு செய்யும். அதுதான் நபி அவர்கள் கற்றுக் கொடுத்தது. நான் முன்னாடியே வந்துட்டேன், பைப்பு என்னோடது தான் அப்படின்னு காரி துப்புறது, அல்லது பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு மேல தண்ணி தெளிக்கிற மாதிரி பண்ணிடுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. வீட்டிலேயே ஒரு குளிச்சுட்டு வந்திருப்பாரு, இங்கேயும் ஒழு செய்கிற பேர்ல அவரையும் பக்கத்தில் உள்ள குளிக்க வைக்க கூடாது. அவர் வீட்டிலேயே குளிச்சிருப்பாரு இல்லைங்களா? நம்ம ஒழு செய்யணும் அப்படின்னு சொல்லி தண்ணியை பூரா அவர் மேல வாரி இறைச்சா அது புழக்கப்பட்ட தண்ணீர். இஸ்லாத்துல இப்ப நம்ம கை கழுவிட்டுன்னு வைங்களேன், கை கழுவி இப்படி ஒழுகுதுன்னு சொன்னா அந்த தண்ணி புழங்கப்பட்ட தண்ணி இல்ல, திருத்திய கை சுத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் இஸ்லாமிய ஷரியத் சொல்ற சட்டம் அது புழங்கப்பட்டது. அந்த தண்ணீரை கொண்டு திரும்ப ஒழு செய்யறதுக்கு அது தகுதி இல்லை. அந்த தண்ணி புழங்கப்பட்டது. நீ அந்த தண்ணியை கொண்டு போய் இஸ்லாமிய சகோதரனுடைய ஆடையிலையோ அல்லது அவனுடைய உருப்புடையோ படுற மாதிரி நம்ம ஒழு செஞ்சா அது இடையூறு தானே. இதுவெல்லாம் கவனித்துத்தான் ஒழு செய்யணும். சும்மா ஒழு இருக்குது, பைப் இருக்குது, பள்ளிவாசல் இருக்குதுன்னு சொல்லி தாறுமாறா போய் ஒழு செஞ்சு தண்ணியை ஓவரா திரும்பி விட்டு, தண்ணி ஓவரா தெரியும், ரொம்ப ஸ்பீடா திரும்பி விட்டு பாருங்க, நீ கையை உள்ள விட்டாவே தெரிக்கும். எத்தனை பேர் இருந்தாலும் ஒரு முகத்தில் அடிக்கும். அதனால இபாதத்தோட அந்த எண்ணத்தோடு நாம் ஒழு செய்ய வேண்டிய ஒழிய அடுத்தவருக்கு இடையூறு அளிக்க கூடாது. நான் திரும்பவும் சொல்லுகிறேன், காரி எச்சில் வருகிற பொழுது பக்கத்தில் ஒருத்தர் இருந்தா அவருக்கு ஒவ்வாமை பிடிக்காம போகும். யாரும் இல்லையா என்ன செய்யலாம்? காரி துப்புனா தப்பு இல்லை. பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவருடைய கண்ணியம் கருதி அந்த இடத்துல கொஞ்சம் மெதுவாக துப்பணும். அடுத்தவருக்கு இடையூறு இல்லாமல் செய்ய வேண்டும். காரணம், நீங்கள் செய்வது வெறுமனே அங்க சுத்தி அல்ல, நீங்கள் செய்வது வெறுமனே உடல் உறுப்பை சுத்தம் செய்வதல்ல, இபாதத்தை செய்கிறீர்கள். அந்த இபாதத்தை சரியாக செய்ய வேண்டும். ஒரு சரியா ஒழு செய்யாம ஒழுங்கிறது எப்படிங்க? பரலு நெற்றி, இந்த காது பகுதி, இந்த முகம், இந்த தாடை, இது முழுமையா ஒழு செய்யும் இல்லைங்களா? சும்மா போய் தண்ணி எடுத்துட்டு பவுடர் அடிக்கிற மாதிரி தேய்ச்சிட்டு போகக்கூடாது. சில பேர் தண்ணி எடுத்து சட்டுன்னு மூஞ்சில் அடிக்கிறது. அது வீட்டில் வேற எங்கேயாவது போய் ஃப்ரீயா இருக்கிற நேரத்தில் அடிச்சுக்கிட்டோம், ஒரு வீடா இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இங்க என்ன செய்யக்கூடாது? தண்ணி எடுத்து முதல்ல சட்டுன்னு அடிக்கும், அடிச்சா தெரியும். விஷயமே அதுதான். அப்போ அந்த கழுவப்படக்கூடிய இடங்களில் சரியாக கழுவாமல் விட்டுவிட்டால் அவருக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, இமாமுக்கும் சேர்த்து பாதிப்பு. என்னங்க சேர்த்து இவர் பெரிய ட்விஸ்ட் வைக்கிறீங்க? ஒழு செய்யறது நானு, நீங்க அல்லாண்டு உள்ள உட்காந்து முன்னாடி நின்று தொழு வைக்கிறீங்க.
உங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு தோணுச்சுன்னா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த செய்தி தான். ஒரு முறை தொழுக வைக்கிறாங்க நபி. இது திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். சூரத்துர் ரூம் என்ற அந்த சூறாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனா பல மாதிரியான தவறுகள் வருது. மாத்தி மாத்தி ஓதுறான், பல மாதிரியா ஓதுறான். இங்கிருந்து அங்க போறாங்க, அங்க இருந்து இங்க வர்றாங்க, ஒரே குழப்பமா ஓதி முடிச்சிடறாங்க. தொழுக முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாங்க, உங்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், உங்களுடைய ஒழுங்கை சரியாக ஆக்குங்கள். நீங்கள் சரியாக பரிபூர்ணமாக இஸ்லாத்தின் அடிப்படையில் சரியான சட்டங்களோடு சொன்ன அளவோடு நீங்கள் ஒழு செய்யாமல் அரைகுறையாக செய்யக்கூடிய ஒழு என்னை பாதிக்கிறது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். என்னங்க தெரியுதா? 100% கேட்டாரு. இது மாதிரியும் நடக்கலாம், இதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருத்தர் சரியா மனப்பாடம் பண்ணல, தப்பா ஓதுனாருன்னா அது அவருடைய மிஸ்டேக். ஆனால் ஒரு முக்ததி பின்னால் சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் சரியாக ஒழு செய்யாவிட்டால் அந்த பாதிப்பு அந்த இமாமையும் தொடரும் என்பதுதான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிற அற்புதமான உண்மை. அதனால் நாம் நம்முடைய அந்த ஒழுக்களை சுத்தங்களை சரியாக செய்கிற பொழுதுதான் முழுமையான நன்மையை பெற முடியும். அந்த ஒழு பரிபூர்ணமாக இருந்தால்தான் நம்முடைய தொழுகு கூடும். நான் பயானுடைய ஆரம்பத்திலேயே சொன்னேன், ஒருவன் ஒழுவை சரியாக செய்யாவிட்டால் அல்லது ஒழு செய்யாமல் 1000 ரக்காத்துகள் அவன் தொடர்ந்து தொழுதாலும் எவ்வளவு அழுது குழம்பினாலும் அவன் தொழுகை ஒரு ரக்காத்து கூட ஏற்றுக்கொள்ளப்படாது என்பது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புத வாக்கு. அதனால் அந்த இபாதத்தை மிகத் தெளிவாக நேர்த்தியாக செய்து அல்லாஹ்வுடைய அன்பையும் அருளையும் பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. குறிப்பாக வெயில் காலம், எப்படியும் அப்பப்ப மருத்துவர்கள் சொல்றாங்க, மூஞ்சி கழுவிக்கங்க, முகம் கழுவிக்கங்க, கை கால் கழுவிக்கங்க, கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கிறீங்க, கொஞ்சம் நீங்க எனர்ஜியா இருப்பீங்க என்றெல்லாம் இன்றைக்கு மருத்துவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். நம்ம அவங்க பேச்சு கேட்கிறோமே இல்லையோ, தொழுகை என்று வருகிற பொழுது ஒரு நாளைக்கு 5 முறை தொடர்ந்து கைகால்கள் சுத்தம் செய்கிற பொழுது அல்லாஹ் இயற்கையாகவே நம்முடைய உடல் உறுப்புகளை குளிர்ச்சியாக ஆக்குகிறான். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு எல்லாம் அல்லாஹ் நம் அத்தனைவருக்கு அருள் புரிவானாக. குறிப்பாக கடுமையான வெயில் நிலவி கொண்டிருப்பதால் தமிழகத்திலே பல இடங்களில் மழை வேண்டி தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன்